கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு அன்பளிப்பு வழங்கிய கேசவன் ஐயா அவர்களுக்கு குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஆமா, தயவு செய்து அன்பளிப்பெல்லாம் கொடுங்க. ஏன்னா நாங்கள் எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 7-8 லோன் ஓடிக்கிட்டு இருக்கு. 7-8 லோனா? ஒரு லோன் கிடையாது, 2 லோன் கிடையாது. ஆசீர்வாத், பெல் ஸ்டார், முத்தூட்டு, ஐடிஎஃப்சி நிறைய வச்சிருக்கேன். சமஸ்தா எக்கச்சக்க எல்என்டி. நீங்க தாங்க சிரிக்கிறீங்க. ஏன்னா லோன் எடுக்கிறது உங்களால தான் ஆரம்பிக்கிறது. என் பொண்டாட்டி 13 லோனு வச்சிருக்கா. காலையில சம்பளத்தை வாங்கணும்னு எங்கடா சம்பளம் கேட்டோம்னா லோனு கட்டிட்டேன் மாமா, தூங்கு மாமாங்கிறா. அப்படி என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அன்பளிப்பு கொடுங்க, வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம். என்ன விஷயம்? கொடுக்குறப்ப ஒரு மனசோட இந்த மாதிரி 50-100 கொடுக்காம ஒரு 500-2000 நோட்டா கொடுங்க. 2000 நோட்டு இல்ல இல்ல, இது கரெக்டா சொல்றீங்க. 500 ரூபாய் நோட்டை கொடுங்க, 4 நோட்டு போதும். நன்றி கிடந்த வணக்கம். ஊர் கட்டுப்பாடு என்னன்னா, யார் அன்பளிப்பு கொடுக்க வேணாமா, நாடகம் கெட்டு போயிருங்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அருமை அண்ணா ரத்தினம் அவர்கள் 150 ரூபாய் நன்றி கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தாய் சிறந்த கோவிலில் என்ற பாடலை கேட்டுள்ளார். தயவு செய்து ஆமா, ஊர் கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். இடையில அன்பளிப்பு கொடுக்கறப்ப நாடகம் கெட்டு போகும். சொல்றது உண்மைதான். ஆமா, அன்பளிப்பு கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா காலையில வேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு இருப்பேன், வந்து கொடுத்துருங்க. நன்றி வணக்கம். புரிஞ்சிருச்சா? ராசனுக்கு பூமால போடும் திருநாள், ஒரு பூந்தேரி கூட்டி வரும் பெருநாள். வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போடும் திருநாள், ஒரு பூந்தேரி கூட்டி வரும் பெருநாள். மாறாத அன்பு பச்ச மகராசி, மறையாத என்ன பச்ச மீனாட்சி, ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு நாள், மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்து. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கனிடம் பாசவச்ச ராசாத்தி. சம்பள போட்டார் சுந்தரர், மீனாட்சி கரமுடி நடந்தாரு, பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு. போடாதவே சம்பள போட்டார் சுந்தரர், மீனாட்சி கரமுடிக்க நடந்தாரு, பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு. பனி போற மண்ணு கட்ட துணிஞ்சாரு, மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு. வேலென்ன வாழென்ன வெறுப்பான ஆளென் நினைச்சத முடிப்பான் பாரு, தடுக்கிற மனுஷன் யாரு? பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பண்டியர் சொக்கனிடம் பாசவச்ச ராசாத்தி. ஊரோரம் ஊருக்குள்ள வாராளே
என்னது? அப்புறம் அப்புறம் ரஞ்சிதா மாமா எப்படி இருக்க? நான் நல்லாவே இருக்கேன். நீங்களா இருக்கீங்களா? நீ செஞ்ச புண்ணியத்தை நான் நல்லா இருக்கேன். அப்படி ஒரு கெட்ட விஷயம் பண்ண மாட்டேனே. நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. நீ முதல்ல சுகமா இருக்கியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? சுகமா இருக்கியா இல்லையா? நீங்க அப்படியே எனக்கு ஒரு மாதிரி. நான் எதுக்கு அப்படி கேக்குறேன்னா நீ முதல்ல சுகமா இருந்தீனாதான் சரி எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். அது சரி. என்னை அதுக்காக கூட்டி வந்தாங்க சுகம் கொடுக்க. அட ஆட்டம் பாட்டத்தை சொல்ல வந்தேன். ஓ அப்படி சொல்ல வந்தீங்க. அப்புறம் மிருதங்காரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா Dress மாத்தும்போது எட்டி பாக்குறீங்களா? என்ன நான் கேக்குறீங்க? முழிய நோண்டி இப்படி வெளுக்கணும். Dress மாத்துறப்ப ஆமாமா. ஓயாம வேலைக்கு பாக்குறீங்க. என்ன நீ மட்டும் போய் பாத்துருக்க? சொல்றாருமா என்ன நீ மட்டும் போய் பாத்துருக்க? அது சரி. நீங்க பாதுகாப்புக்கு வந்தியா இல்ல இவங்களெல்லாம் சேர்த்து இல்ல பாப்புக்கு வந்தீங்களா? நான் போட்டு. அப்புறம் அண்ணே அண்ணனா? ஆமா. என்ன என் கூட வந்து பிறந்த? இல்ல. அண்ணன் ஒண்ணுங்கற. அப்புறம் உன்னை எப்படி கூப்பிடுறது? மச்சான் சொல்லுமா. அண்ணன்னா எனக்கு பிடிக்காது. மச்சான் உனக்கு விஷயமே தெரியாது. என்ன சொல்லுங்க? அண்ணன் சொன்னது வெளியில தெரியாது. அப்படியா? ஆமா. என்ன பண்றது உனக்கு தான் பொய் சொல்லாத. அப்படியே அனுபவசாலி உனக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும்? பொய்யா சொல்லுவ போ. சங்கத்துல முக்காசி ரசீது ஒன்னதா இருக்குது. நல்லா இருக்கீல்ல? சூப்பரா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. ஆமா ஆமா. அப்புறம் மாமா நல்லா இருக்கீங்களா? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். ரொம்ப சந்தோஷம். மைக் இருக்காரு. நல்லா இருக்கீங்களா? ஏன் மறைக்கிறீங்க? அப்பா யூடியூப் சேனல் எடுக்க அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் மாமா நம்ம எல்லாம் போலாமா? நல்லா போலாமே. உங்க விருப்பம் தான். நானும் அப்படிதான் நல்லா போலான்னு தான் நினைக்கிறேன். ஏன் வேற என்ன முடிஞ்சா போதானங்க முடியும். நானே காசு வாங்காம ஊருட்டு போவே மாட்டேன். சிவகாசி ரதியே சிரிக்கின்ற விடியே சிவகாசி ரதியே சிரிக்கின்ற விடியே இந்த கால பார்த்தது தாகி அந்த கலை சுயராகி இந்த கால பார்த்தது தாகி அந்த கலை சுயராகி சிவகாசி ரதியே சிரிக்கின்ற விடியே
அவ்வளவுதான். ஏய் ஏன் உன்ட அப்பதே சொன்னல அண்ணனை கூப்பிடாதன்னு. பசுக்கு கோவப்படுறீங்க. நான் தான் அப்பவே சொன்னல வெளியில தெரியக்கூடாதுன்னு. ஓ ஏன்னா அந்த வார்த்தை கேட்டாவே கடுப்பு உண்டாகும். என்ன பண்றது உடனே எனக்கு அண்ணன் கேட்டா எனக்கு வெறுப்பு உண்டாகுது. அப்படி சொல்லுமா? என்ன அண்ணன் கேட்டா உனக்கு தான் வெறுப்பு உண்டாகுதுங்கிற. என்ன சொல்ல வரீங்க? சரி என்னமோ சொல்லி கூட்டு போய் வெளியே தெரியாம தெரிஞ்சா சரி. ஓ அந்த என்ன வேற இருக்குதா? அப்புறம் அடுத்த சாட்டு போடுமா? வேகமா போடுமா? வேகமாலே நல்லா போடுறதே தெரிய மாட்டேன். எனக்கு வேகமாவே போனா பிடிக்காது. ஏன் எதுலயுமே மெதுவா போய் அப்புறமா தான் வேகமா போகணும். எடுத்துட்டுமே ஸ்பீடா போனோம்னு வச்சுக்கோங்களே என்ன ஆகும்? அப்புறம் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். பத்தியா ஏதோ நீ வேற மீனிங்ல சொல்ற. இந்த மீனிங்ல இதெல்லாம் சொன்னேன் உனக்கு. நீ வந்து நீ பல வேலை பார்த்துருப்பாதனால உனக்கு தெரியும். எனக்கு அந்த சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாத பிள்ளை. உன் தலைமையில சத்தியமா செஞ்சதில்லை. பசுமில்லே பாண்டியரு படியரு பட்டுக்கட்டு பவளரு
எதுக்கு எவ்வளவு வேகமா ஓடுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, முதல்ல மெதுவா போகணும், அப்புறம் வேகமா போகணும், அப்புறம் மெதுவா வந்தாதான் எனக்குன்னு ஒண்ணு தோணும். நம்மளே போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா? நான் அதான் சொல்ல வந்தேன். அதனால நான் என்ன சொல்லனா, உனக்குன்னு ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கோமா இல்லையா? எனக்கு நாளா? ஆமா. கூட்டி வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன சொல்றீங்க? நல்லா இருப்பாரு ஆளு. ஆள் சூப்பர் பீஸ். சூப்பர் பீஸா? கூப்பிட்டு மட்டும் பாருப்ப. என்ன பண்ணுவாரு? பொளந்து தள்ளி போடுவார் அப்படியே கூட்டாலும். எனக்கு என்ன உனக்கு போட்டதுதான். நீ பொளந்தாலும் சரி பொளக்கலாட்டினாலும் சரி. என்ன பண்றது? என் தலையில தலை போட்டு நான் தான் பொளக்க வேண்டியது. பொளந்துனேன். கூப்பிடவா? காதல் வைபோகமே. ஏய் ஏய் ஏய். நீ என்ன டைமிங்ல வெளிய வர? உள்ள போயா? போய் அவளே உள்ள போ சொல்லு. தம்பி, உங்களை பத்தி இப்பதான் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். போயா முதல்ல. பொம்பளை புள்ள கூட்டணும் வேகமா ஓடியாராம் பாரு. ரொம்ப கம்மியா இருக்கு பேச. பத்தியா? இது என்ன பழக்கம்? லாலா லாலா பாடாம வர்றது? நீ வந்து காதல் வைபவம் பாடாத இனிமேல். நீ ஒண்ணு அந்த ஓஹோ அப்படின்னா தான் அவனுக்கு தெரியும். என்னங்க இது? ஏய் ஏய் மயிர புடிங்காதயா அதுவே. இந்தரியா ஏய் போயா முதல்ல. உனக்குலாம் ஒரு ரசனை ஒண்ணு இருக்குமா இருக்காதா? இப்படி வந்தா எனக்கு எப்படி மூடு வரும் நான் கேக்குறேன். பிள்ளைக்கு மூடு வர மாதிரி வாயா. ஏய் ஏய் காஞ்சி கந்தரவே போல. அந்த பிள்ளை ஓகோ ஓகோ பாடி முடிச்ச உடனே வரணும். ஓஹோ ஓஹோ. நீ வேற இக்க போடாத நீனு. லால 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 லால. ஏய் பெரிய அப்படியே எம்ஜிஆர் ஃபேமிலி. இந்த பிள்ளை காலை விழுறாங்க வந்தியா? ஏய் ஏய் தம்பி குரங்க காதுல போடுற குண்டு தான் வந்து அடிச்சனா உன் குண்டு தெரிச்சு போகும். எடு மொத. ஏயா நீ யாரு என்னங்கற எனக்கு தெரியும். நீ எதுக்கு இப்படி குரங்காட்டி மாதிரி பண்ணங்கறது தெரியும். எப்படியாச்சும் அந்த புள்ள பாவடைக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு தானே குனிஞ்சாங்க. ஆமா மாமா. பாவடை தூக்கிட்டு தலைய உள்ளுக்குள்ள வர்றாரு மாமா. சீ சீ. மாமா எதுக்கு உள்ள போறாரு? மறுபடியும் கூப்பிடணுமா? ஏய் எனக்கு சந்தேகம் வந்துரும்ல அப்புறம். எல்லாரும் பாத்துட்டு தெரிஞ்சா. மறுபடியும் கூப்பிடுவேன். லால லால லால. இங்க பாரு. இந்த ஆளு யார் முத? ஏய் யாரு நீனு? எங்க பப்பன வரச்சா லூசு பேர் வந்திருக்கேன். ஆத்தி. ஏய் என்ன? தங்கமான மனச மறந்து அவன் கூட போனியே. உனக்கு ஏதாவது பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு இவன் கூட போனியே. நான் வெளியில வரலன்னு அவன் கூட போனியே. ஒரு பொம்பளை பத்தி இத்தனை பேர் நிக்கும் போது அவன் கூட போன இவங்க என்ன பத்தி நான் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் கூட போனியே. அவர் நல்ல மரியாதை இருந்துச்சுங்க. ஒரு பொம்பளை பார்த்து ஆள் கூட போனேன்ற என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? நான் குடும்ப குத்து வழக்கு தெரியுமா? சீச்சி போ. எங்க போ? சீச்சி போ குமாரி. ஏய் சீச்சி சீரனுனியா? சீச்சி சீ குமாரி. ஏய் சீரனுனி. நல்லா இருக்குனே. ஏய் காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட்ல காத்து மேல காத்து அடிக்குது. காத்து ரொம்ப நாத்தடி நக்கி பாரு குப்பை மேடு. நக்கி பார்த்தா குப்படமே தெரியாது உனக்கு. வந்து நல்லா ஏதாவது சொல்லிப்படுவேன் நானு. ஆளுங்க பரியாடல. அவங்க காலையில அதுதான் பதில். நீங்க என்ன நாளைக்கு பரிச்சையா? புழு எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க. இந்த ஆள் பாட்டை கேட்டு எது இந்த எழுதியா? ஏய் என்னடா வெட்டி கொடுக்குறேன் அப்படி கேட்டா நாளை பப்புன்னு நான் போடுறேன்டா. அந்த பிள்ளை இந்த பாடு படுத்துறியே. எந்த பப்புனை போடுறேன்னு சொல்லு. பப்புன்னு வேஷம் போட்டு இந்த பிள்ளைய நான் போடுறேன்டா நாடகத்துல. போடுறா. ஏய் நீ முன்னாடி போடுறா. போட தெரியல என்ன போடுற? ஏய் நீ முன்னாடி போடுறா. நான் பின்னாடி போடுறேன். ஒரு தகத்து போடுவார் பின்னாடி போடு. நீ அவனாடா. பெட்டிக்கார் எங்க போட போறாரு? நான் போடுறேன் நடுவுல இருங்க. ஓ நல்ல ஆல்ரவுண்டரா. ஒரு பொம்பளை பிள்ளை
இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆ. ஒரு ஆம்பளை அவமானப்படுத்தினது மட்டும் ஏய், இல்லாம நான் உன்னை அவமானப்படுத்தினாயா? என் குண்டை கழட்டிட்ட நீ. ஆமா, அது பெரிய இந்த குண்டு. இது குண்டை கழட்டிட்டாங்களா? இந்த குண்டு தான் இருக்குது. இந்த குண்டோட ரேட் எவ்வளவு தெரியுமா? என்ன ரேட்டு? ம்? என்னையா? எங்க குண்டோட வேல் விஷயம் என்ன தெரியுமா? என்ன அப்படி? இந்த குண்டு இல்லாம எத்தனை பேர் ஏங்கி இருக்காங்க தெரியுமா? அச்சச்சோ, என்ன சொல்றீங்க? தம்பி உன் குண்டு தெரியுது, நல்லா உட்காரு. அவன் நல்லதா உட்கார்ந்திருக்கேன். அவன் 10 வயசான ரேட் நீ ஃபிக்ஸ் குண்டுனே பண்ணி அவன் குண்டை வாங்கி நீ கால் தூக்க போலான்னு பாக்குறேன். உனக்கு குண்டை பத்தி தெரியாம பேசுற. நீங்க நிஜமாலுமே எனக்கு தெரியாதுங்க. குண்டுனா என்னங்க? குண்டுனா என்னன்னு தெரியாம தானே பண்ணிட்டேன். ஏய், என்னடா பண்ண குண்டுனா? ஆனா நீ ஒரு தவறு பண்ணிட்ட. என்ன தவறு பண்ணி மறுபடியும் நல்லா சரியா பண்ணவா? எந்த மேடையிலயும் பண்ணாத ஒரு தப்பு இந்த மேடையில பண்ணிட்டேன். ஐயோ, என்ன தப்பு பண்ணி? எப்பயுமே ஏங்க தப்பா பண்ணத சொல்லுங்க, நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். மணி மச்சான், எப்பயுமே என் குண்டு கலண்டு கீழே விழுந்த உடனே சரி, இந்த புள்ள வாயில கவி கொண்டு வந்து இந்த கொடுக்கும். கர்மம், இந்த குண்டையா? ஆனா இந்த மேடையில இத கடிச்சு கொதறிட்டடி, இங்க ஓட்ட விழுந்துருச்சு. அடிச்சு கொதறனா? அது ஏற்கனவே ஓட்ட ஒழுங்க குண்டுதேன். இது வேற ஓட்டங்கள கொண்டாங்க. இங்க பாரு, நீ அசிங்கப்படுத்திரோம் குண்டை. முதல்ல ம். பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க ஏய், கத்துக்கணும். முத ஆண்கள் வந்து மரியாதையா நடந்துக்கிறதுக்கு நீ பெண்கள்கிட்ட. பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, சிவன் இல்லையே சக்தி இல்லை. அதே பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, சக்தின்ற சிவன் இல்லைன்னு இருக்காங்க. ஆ? ஆண் இல்லையே பெண் இல்லை, பெண் இல்லையே ஆண் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை, ஜட்டி இல்லையே பணியன் இல்லை. பணியன் இல்லையே ஜட்டி இல்லை. கை தட்ட வேணாம், அந்த பிள்ளை யா? சொல்லிருச்சு. சட்டியில இருந்தேன், சாம்பார் இருந்துச்சா? ஓகே. அவர் முன்ன பாம்பு மண்ணை திங்குது, அதை கவனிக்காம பேசுறாப்புல. ஏம்மா இங்க வாமா. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஆண்களுங்கிறல்ல, கட்டின புருஷனுக்கு கட்டின மனைவி நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்களா? ச்சே, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்க. ஒருவேளை கல்யாணம் ஆனா என் புருஷனுக்கு மாமனாருக்கு எப்படி தெரியுமா மரியாதை கொடுப்பேன்? எப்படி கொடுப்ப? இங்க பாருங்க, காலையில எந்திரிச்சு வந்துட்டுமே என் புருஷன், காலைல எந்திரிச்சோடனே என் புருஷன் இருக்காருல, அவர் காலை இழுத்து வச்சு நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? என்னைய நல்லா இருக்கும்? காலை இழுத்து வச்சு தொட்டு கும்பிட்டு மாங்கல் எடுத்து கண்ணில் ஊத்திக்குவேன். யார் நீனு? நான் தான் புருஷன். ஆமா. காலை தொட்டு கும்பிடுவேன், ஆமா. மாங்கல்சி எடுத்து கண்ணு. ஆமாங்க. உலக பிராட பாத்திருக்கேன், நீ நாடக மேடையிலே பிராடு விடுற. ஏய், சத்தியமா தான் சொல்றேன். இங்க பாருங்க, அந்த பிராடெல்லாம் பேசாது. இரு நான் கேட்கறேன். பெட்டியாரண்ணே, மச்சான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கா? சரி விடுங்க, நீங்க சிறு வயசு பிள்ளை. மாமா இளைஞர், உங்கள்கிட்ட கேட்கறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லையா? எல்லாமே ஆகுது. எல்லாமே பிராடு பேசினா என்ன? சரி விடு, என்னை பத்தி ஆத்தாலாம் பிராடு விடியா, உங்ககிட்ட எல்லாம் வேணாம். என்னை பத்தி ஆத்தாலாம் உட்காந்துருக்காங்க. ஆத்தா, கல்யாணம் ஆனவங்க மட்டும் உங்களுடைய வீட்டுக்காரு காலில் விழுந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் ஆசீர்வாதம் வாங்கன்னு ஒரு ஆளு கை தூக்குங்க பாப்போம். எங்க ஆத்தா தொட்டு கும்பிடுதுல்ல. இம்புட்டு கூட்டத்துல என் ஆத்தா மட்டும்தான் என் கையை தூக்குது. ஏன்? வாய்ப்பு கிடையாது. என்ன வாய்ப்பு கிடையாது? கிடையாது கிடையாது. அதே ஆண் வர்க்கத்துல கேட்கிறேன், பாக்குறியா? என்ன அண்ணே, ஒரே ஒரு ஆளு மட்டும் கை தூக்குங்க போதும். உங்களும் காலில் விழுகிறதுக்கு இல்ல, டக்குன்னு தூக்காத. நான் இன்னும் சொல்லவே இல்லை. உங்களுடைய மனைவிக்கு மாசத்துல ஒரு வாட்டியாவது ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி கை தூக்குங்கண்ணே பாப்போம். செல்லாத ஓட்டா உங்களுக்கு பொய். நீ 2 கையை தூக்குற, 2 பொண்டாட்டியா உனக்கு? இறக்கிடு, ஒண்ணுதான் டக்குனே. பாத்தியா? ஏன்னா பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஆண்கள். என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குமா? என்ன வயசு பசங்க நீங்க சொல்றீங்க